இதுல இந்த கிராஃபைட் குச்சி வச்சு பண்றோம் இல்லையா? ஆமாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம், இதுல ம். அணு சிதைவு நடக்குது, நடக்கலைங்களா? அது அது ஒரு வேலை. அது நாம் இன்னும் அந்த அணு சிதைவு தான் நடக்குதுங்கிறதுக்கான கருவி நம்மகிட்ட கிடையாது. சரியா? ம். ம், ம். ஆமா, ஆமா. அந்த அணு சிதை ஏதேதோ ஆனா இந்த பீட்டா டிகே நடக்குதுங்கிறத பத்தி அதுக்கு நம்ம சொல்றோம். ஆனால் இதுல நம்ம அதுக்கான அத நீங்க உங்க கல்லூரில கேட்டு பாருங்க. சரியா? சரிங்க. பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். கெமிஸ்ட்ரி அதெல்லாம் பல்கலைக்கழகத்துல எல்லாமே இருக்கும். இது ஒரு மாடல் செஞ்சு இதுல என்ன ம். இப்போ இன்னொரு விஷயம் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 70 நாள் வேலை செஞ்சு முடிஞ்சிடுச்சு. சரியா? அதுக்கு மேல வேலை செய்யாது. இது 80 விழுக்காடு. ம். அப்ப மொத்தத்துல எந்த ஒரு பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா, 1.5 வோல்ட் தான் இருக்கும். அல்கலைன் பட் AA பேட்டரி அடிப்படையில். சரியா? ம், ம், ம். ஆனாலும் அது 1.1 வோல்ட் வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். அது கீழ பயன்படுத்தவே முடியாது. அதான் அடிப்படை. ம். ஆனால் இப்ப நான் அந்த 70 நாள் ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஆமா. 2ல 1 மட்டும் 2ல 2மே 1 மட்டும். சமமானது. ஆமா. 2மே 1.2 வோல்ட் இன்னொன்னு 2.2 வோல்ட். எல்லாமே அந்த இதுலருந்து கழட்டப்பட்டது. இதுல கடிகாரத்துலருந்து கழட்டப்படாது. 1.1 வோல்ட் வந்தாவே எதுவும் வேலை செய்யாது. எதுவுமே வேலை செய்யாது. வேலை செய்யாது. இதுதான் அடிப்படை. அது கீழ அது இறங்குறதுக்கான டிவைஸ் கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அதுல 2 வச்சு பண்ணுகின்ற பொழுது, ஒண்ணு தி ம். ஒரு நாள் திடீர்னு 1.5 வோல்ட்டுக்கு போயிடுது. என்னது? 1.5 வோல்ட்டுக்கு போயிடுது. சில நேரத்துல சூடு பண்ணுவேன், வெப்பத்துல வைக்கிறப்ப 2.1, 2.2ல பேசியல் லைட்ல எரிஞ்சுட்டு தான் இருந்தது. ம். அப்புறம் இந்த கடந்த 1 வாரமா அது எரியுது சுத்தம். அந்த ஏறவே மாட்டேங்குது. வெயில்ல வச்சா ஏறுது. வெயில்ல வச்சா ஏறுது. 1.9 மணிக்கு வருது. 2க்கு வரல. இப்படி போயிட்டு ம். இருக்கு. சரி ம். பிரிச்சு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5ல நின்றுது. 1.5ல குறையவே இல்ல. 1.5ல நின்னுட்டே இருந்தது. குறையவே இல்ல. முந்தானேத்து என்ன பண்ணேன், அத பிரிச்சு பார்க்கும்பொழுது, என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, ம். ஒரு பேட்டரியில கரண்ட்டும் இல்ல, ஆம்பியரும் இல்ல. சுத்தமா இல்ல. சுத்தமா உறிஞ்சு அடிச்சிருச்சு. உறிஞ்சு ம். அடிச்சிருச்சு. உறிஞ்சி எடுத்துருச்சு. உள்ளே இது இல்ல. 0.2 தான் இருக்குது வோல்ட்டு. அப்படி 0.2 வோல்ட் இருந்து ஆம்பியர் பார்த்தீங்கன்னா, ஒரே 1 மில்லி ஆம்ப் தான் இருக்கு. அதாவது மிகப்பெரிய வேலை. 6000 மில்லி ஆம்ப் ம். சுத்தமா 99% அது வெளிய எடுத்துருச்சுங்கிறத கண்டுபிடிப்பு. ஆ. இதுக்கு கிராஃபைட் வெளிய தான் ஒட்ட வச்சிருக்கிறோம். நம்ம வெளிய தானே ஒட்ட வச்சிருக்கிறோம். அது என்ன பண்ணுதுன்னா, ஆமா. 1.1 பயன்படுத்த முடியாத அந்த பேட்டரியை, இந்த மின்கலத்தை 99 ம். பயன்படுத்துற மாரி இது மாறிடுது. இந்த கிராஃபைட் இந்த வேலைய பண்ணிருது. இது என்ன பண்ணிருதுன்னா, உறிஞ்சு, 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 உறிஞ்சு இந்த 70 நாள் கொண்டு போயிருக்கு. ம். இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் அது வேலை செய்யாது. ஆனால் அந்த 2ல 1 மட்டும் அதே 1.3 வோல்ட் அதே 1 அதே அந்த 70 நாளைக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ, 1 மட்டும் அப்படியே குறையாம இருக்குது. 1 மட்டும் குறைஞ்சிருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம் ம். கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நாம பெரும்பாலும் பச்சை எல்இடி எரியணும்னா, 2 ம். வோல்ட் வேணும். குறைஞ்சபட்சம் 2.1 இருக்கணும். அப்பதான் பச்சை எல்இடி எரியும். ம். அது கீழ குறைச்சோம்னா, ம். அது மற்ற எதுவுமே எரியாது. எதுவுமே 1 புள்ளி எரியாது. எந்த பச்சையும் எரியாது. வெள்ளையும் 2, 1 வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது கீழ போச்சுன்னா எரியாது. அப்ப நான் சுடுதண்ணில போட்டு ம். எரிய வைக்காதீங்க. சுடுதண்ணில போடும்போது டக்குனு 2 எல்லாம் போச்சு. 2, 4, 2, 5, 2, 6 வரைக்கும்லாம் போச்சு. அப்பல்லாம் எரியும். ஆனால் இப்போ ம். அந்த 1.5 ஏன் போச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணி பிரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஏன் அப்புறம் கடைசியில இது வேண்டாம், இது முடியாது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அந்த 1 மட்டும் அப்படியே இந்த பழைய செல் என்ன அந்த 1.2 வோல்ட் அது அப்படியே இருக்கு. ஆம்பியரும் அப்படியே இருக்கு. இதுல என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, ம். இந்த கிராஃபைட் நமக்கு என்ன நன்மை செஞ்சதுன்னா, எந்த ஒரு பேட்டரியும் 100% காலி பண்ண முடியும்னு தெரிஞ்சு போச்சு. எந்த ஒரு பேட்டரியும் முழுசாக காலி பண்ண முடியும். நீ பாரு இப்போ, நீ ஒரு 60 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அ அந்த அ இந்த வோல்ட் பார்த்தீங்கன்னா, 2 வோல்ட்டுக்கு மேல குறையாது. அப்படி வந்துச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஆம்பியர் ஆம்பியர் என்னன்னா, வோல்ட் மெல்ல குறைஞ்சுட்டு, ஆம்பியர் வேகமா குறைஞ்சுட்டு வரும். அந்த 6000 மில்லி ஆம்ப் அது சிலா பண்ணிட்டே இருக்கும். 6000 மில்லி ஆம்ப் அது சிலா ம். பண்ணிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஆம்பியர் இல்லாத வரை போயிரு வோல்ட் மட்டும் அப்படியே நின்னுட்டே இருக்கும். அதுல ஒண்ணுல தான் அப்படி ம். நடக்கும். இன்னொன்னு அப்படியே முழுசா அப்படியே இருக்கும். அதாவது நீங்க ம். 2 வோல்ட் இப்ப 2, 6க்கு வந்துட்டீல்ல. அ ஆமாமா. இது ஒரு 15 நாள்ல இது குறைஞ்சிருக்குது. இது மற்ற சராசரி சாதாரண வெரி
இந்த எந்த இணைப்பும் இல்லாம நேரடியா அந்த சாக்கெட்ல போட்டு அந்த 2 இணைக்கிற பேட்டரி சாக்கெட் அதில போட்டு எரிச்சது இந்நேரம் 6 நாள்ல காலியாயிரும். முழுமையா காலியாயிரும். ஆனாலும் கூட அந்த வோல்ட் எவ்வளோ தெரியுமா குறையும்? அந்த 1.2 சேர்த்துனா 2.2 வரைக்கும் அந்த 3 கூட்டுனா 8 வோல்ட் அந்த 3 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கோ. அதில பார்த்தீங்கன்னா, அது 800 மில்லி வோல்ட் தான் குறையுமே தவிர 2.2 கீழ குறையாது. ஏன்னா, அதுதான் அது விதி. அந்த அதுக்கு மேல அது குறையவே குறையாது. அப்ப 800 மில்லி வோல்ட் கீழ ஆம்பியர் பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 ஆம்பியர் அல்லது 6 ஆம்பியருக்கு 3 ஆம்பியர் காலியா இருக்கலாம். மிச்சம் இருக்கிறது ம். ஒரு 50 விழுக்காடு குறையவே குறையாது. அது பயன்படுத்தவே முடியாது சாதாரண நிலையில. ஆனால் நான் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராஃபைட் வைக்கிறதுனால 100% ஒரு பேட்டரி பயன்படுத்த முடியும். இதுல ஒவ்வொன்னா பயன்படுத்திட்டே வரலாம். ஒவ்வொன்னா இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆ. இது அத புரிஞ்சுக்கிட்டுங்க. இப்ப நான் அந்த 2ல 1 முழுமையா 100% தீர்ந்து போச்சா, அந்த 1 அப்படியே இருக்கு. இப்ப என்ன பண்ணேன் தெரியுமா? மறுபடியும் பயன்படுத்தப்பட்டத ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டத அத தூக்கி சேர்த்து மறுபடியும் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 2 நாள் ஆச்சு. இப்ப தான் காலையில தான் கனெக்ஷன் குடுத்தேன். அது வந்து பச்சை லைட் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு. அப்படின்னா, ஆ. இந்த பேட்டரி வந்து இது வந்து எந்த நோக்கத்திற்கு அந்த வணிக நோக்கமா? அது வந்து அது அப்படித்தான் வேலை செய்யுமா? அதுக்கப்புறம் டிவைஸ் ஏன்னா 1.1 வோல்ட்டுக்கு கீழ எந்த டிவைஸும் வேலை செய்ற மாரி இல்ல. அதாவது கடியாரம் கூட அந்த 1.5 வோல்ட்ல 1.1 வந்ததுன்னா, அதோட நின்னு போயிருது. 400 மில்லி வோல்ட் தான் அந்த 400 மில்லி வோல்ட் அழுத்தம் குறைஞ்சதுன்னா வேலை செய்யாது. ஆம்பியரும் குறைஞ்சிரும். ம். ஆம்பியரும் பாதி குறைஞ்சிரும். வோல்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப குறைஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 50 விழுக்காடு தான் உண்மையாலுமே இந்த உலகம் பயன்படுத்திட்டு இருக்குது. 50 விழுக்காடு வேஸ்ட்டா போய் கோடிக்கணக்கான ரூபாய் நமக்கு லாஸ் ஆகுது. அ அது நம்ம நச்சுக்கழிவோட போய் சேருது. இப்ப என்ன நச்சுக்கழிவு பூரா உருகி இருக்கிறனால, அது வெறும் உண்மையாலுமே காலியாக்கப்பட்ட டப்பா மட்டும் தான். அதனால சமுதாயத்துக்கு எந்த நிலத்துக்கு, நீருக்கோ, சுற்றுச்சூழலுக்கோ பாதிப்பு தராது. ஏன்னா உள்ள எதுவுமே இல்ல. எந்த கெமிக்கலும் இல்லாத அளவுக்கு பண்ணிருது. ம். இப்ப அடுத்தது என்ன நான் பண்ண போறேன்னா, அடுத்தது இந்த பெயிண்ட் டப்பா இருக்கு இல்லையா? அத வாங்கி வச்சிருக்கேன். பெயிண்ட் டப்பா வாங்கி வச்சிருக்கேன். இந்த வாட்டர் கலர் டப்பா இருக்கு இல்லையா? அத வாங்கி வச்சிருக்கேன். அது போய் சாம்பிள் செஞ்சு பார்த்தேன். அது என்ன பண்ணுதுன்னா, 1.5 வோல்ட் குடுக்குது. இந்த கிராஃபைட்டும், அலுமினியம் வச்சுட்டோம்னா, அ 1 கிராம் அதாவது 1:2:25 1 கிராம் அ சோடியம் ஹைட்ராக்சைடு, 2 கிராம் தாவர எண்ணெய். அது தேங்காய் எண்ணெய் இருக்கலாம், பாமாயில் எதா இருக்கலாம். தாவர எண்ணெய் 2 கிராம் இருக்கலாம். அப்புறம் 25 கிராம் தண்ணி. இந்த 3யும் கலக்கி 3 டப்பால ஊத்துனா, 3 டப்பால சின்னதா 5, 5 எம்எல் ஊத்துனேன். ஊத்தி பார்த்தா, ஒவ்வொன்னும் ம். என்ன காட்டுது? 1.4 வோல்ட் காட்டுதுயா. 1.4 வோல்ட். ம் அ மில்லி ஆம்ப் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 2 மில்லி ஆம்ப் தான் காட்டுது. ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா அங்க கிடையாது. சர்ஃபேஸ் ஏரியா ம். ஆனா கிடையாது. ஹை வோல்ட் குடுக்குது. அந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது அகலமா இருந்ததுன்னா, அப்படியே பாஞ்சு ஓடும். அப்ப என்ன பண்ணலாம்னா, எதிர்காலத்துல நாம என்ன பண்ணலாம்னா, அலுமினியத்தையும் கிராஃபைட் பேஸா வச்சு பயங்கரமான மின்சார உற்பத்தி பண்ற மாரி கண்டுபிடிச்சிடலாம் இதுல. அப்ப இது ஒரு சோப் ஆயில் மாரி இது வேலை செய்யுது. அப்ப இது என்னன்னா, கிராஃபைட்டுக்கும், அலுமினிக்கும் மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. மிகப்பெரிய ஏன்னா ஆற்றல் உண்டு. 1 எம்எல் தண்ணி இருந்தாலும் அது வந்து 1 ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். 1 எம்எல் இருந்தாலும் அது 1.5 வோல்ட் காட்டுது. சாதாரண தண்ணீலயே ம். நமக்கு 500 மில்லி வோல்ட் காட்டுது. சாதாரண தண்ணீலயே செம்பு கம்பி, அலுமினிய கம்பி காட்டுது. இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கலந்திருக்கிறோம். கிராஃபைட் ஒண்ணு வந்து கிராஃபைட். அது வந்து மண்ணு. இன்னொன்னு வந்து அலுமினியம். இது 2க்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. அது 1.4 வோல்ட் தருதுங்கிறது ஆச்சரியம். அதான் விஷயமே. அதே நேரத்தில அ எ எல்இடி பயன்படுத்தினோம்னா, அ வச்சு பயன்படுத்துனோம்னு வச்சுக்கங்க. அத பயன்படுத்துறது இதே மாரி எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன் ஆகுது. 1/2 மணி நேரம் வெளிச்சம் ம். கழட்டி வச்சுட்டோம்னா, பழையபடி அந்த 3 1/4 வோல்ட் ரீசார்ஜ் ஆகிக்குது. பழையபடி அந்த எவ்வளோ ரீசார்ஜ் ஆயிக்கும். ஆமா. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு ம். கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாம ஹைட்ரஜன் ஏன்னா இது வந்து ம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு தானே. அது வந்து அ அ என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, வேகமா தூண்டி மெல்ல இந்த அலுமினியத்த அரிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அலுமினியத்தினுடைய அரியிற வேகத்த குறைக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் சேர்க்கிறது. எது? அந்த தாவர எண்ணெய். ஏன்னா பொட்டாசியம் சோடியம் ஹைட்ராக்சைடு எது சேர்ந்தாலும் மெட்டல அரிச்சிரும். அரிச்சு வேகமா அ அ ஹைட்ரஜன் வெளிய தள்ளும். இப்ப அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, அத வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த அளவுக்கு நானோவா நான் குறைச்சேன் நானு. ஆனா வோல்ட் பயங்கரமா கிடைக்குது. ஆம்பியர் வேணும்னா, ஏரியாவ அதிகப்படுத்தணும்னு வச்சுக்கங்க. அலுமினியத்தினுடைய ஏரியாவும் இப்ப அலுமினியத்தில வந்து
இது வந்து கிராஃபைட் வந்து இயற்கையாகவே அது நேச்சுரல் கிராஃபைட். அது வந்து உள்ள வந்து கோடிக்கணக்கான துகள் இருக்கறனால தான் அவ்வளோ வேலை செய்யுது. நல்ல 6 கோண வடிவம் இருக்குது இருக்கு. எதிர்காலத்தில அலுமினியத்தில வந்து ம். நெறைய கண்டுபிடிச்சுட்டாங்க. அலுமினியத்தில பார்த்தீங்கன்னா, போரஸ் அலுமினியம்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 3 டைமண்ட் அலுமினியம்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உள்ள வந்து அந்த இது சல்பூரிக் ஆசிட் சல்பூரிக் ஆசிட் இதில வந்து மின்னாற்பகுப்பு செய்யறப்போ, ஒரு குறிப்பிட்ட 2 ம். அலுமினிய தகடு போறப்போ, உள்ள பூரா இந்த ஓட்டைய அரிச்சு இந்த ஏரியாவ அதிகப்படுத்துது. அப்ப இந்த நாம கலக்கிற இந்த கண்ணம்மா கரைசல் உள்ள பூந்து ஏற்கனவே 3 கண்டுபிடிச்சிருக்கோம்ல. கண்ணம்மா கரைசல், கண்ணம்மா கரைசல், அப்புறம் வந்து அ கண்ணம்மா பிசின் ஒண்ணு கண்டுபிடிச்சோம். அப்புறம் கண்ணம்மா திடப்பொருள் ஒண்ணு கண்டுபிடிச்சோம். இந்த கண்ணம்மா கரைசல் உள்ள பூந்துச்சுன்னா, சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகறப்போ, ஆம்பியர் பயங்கரமா வந்துரும். ஆம்பியர் பயங்கரமா வந்துரும். இப்போ நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, சின்ன கம்பி தான். நீ வச்சிருக்கல அதே அளவு தான் கம்பி வச்சிருக்க. அது 3 சாதாரண 3 கம்பி. ஆனா வோல்ட் எவ்வளோ வருது? 1.4 வோல்ட் வருது. அந்த விளையாட்டா? வெறும் 5 எம்எல்லுக்கு. 5 எம்எல் பிரச்சனையே இல்ல. அந்த ம். கரைசல் தான் காரணம். 5 எம்எல் வந்து ஒரு மீறி போனா ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரம், 4 மணி நேரம் அது எரியும். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், ஆக்ஸிஜன் பிரியறனால அது காணா போயிரும். இன்னும் வேகத்த குறைக்கலாம். குறைக்கிறது தான் ம். ஆராய்ச்சி. அப்போ அந்த இந்த ஐசோடோப் வேலை செய்தாங்கிறத வந்து அந்த இத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எத வச்சு கண்டுபிடிக்க முடியும்? அந்த கீகர்ன்னு என்னமோ சொல்றாங்க. கதிர்வீச்சு கண்டுபிடிக்கிறது. அது எல்லா லேப்லயும் இருக்கு. அல்லது நீ எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்க. மொத்தத்துல இந்த கிராஃபைட் இப்ப அந்த அளவுக்கு எடுக்கல. நம்ம வந்து அந்த கீகர் அமைப்பு அது பார்க்காம நம்ம என்ன பண்ண முடியாது. ஆனா இதுக்கு இந்த ஐசோடோப் வினை இருக்குது. இன்னொன்னு கூட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது சாதாரணமா ஒரு 15 வகையான ஐசோடோப் நம்ம கண் முன்னாடியே இருக்குது. மலிவான ஐசோடோப். ம். கால்சியம் கூட ஐசோடோப் கால்சியம் 40 அது ஒரு ஐசோடோப் இருக்கு. இரும்புல 56 ஒரு ஐசோடோப் இருக்குது. இதெல்லாம் மெட்டல் ஆக்சைடு மாரி. இதெல்லாம் வந்து கலந்து எதிர்காலத்துல கலந்து நாம ஒரு நியூட்ரல் ம். பேட்டரி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இப்ப கிராஃபைட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேட்டரி 0 பண்ண முடியும். அதாவது 100 விழுக்காடு பயன்படுத்தலாங்கிறது தான். அப்போ வேஸ்ட்ட வந்து என்ன பண்ணலாம்? 50 விழுக்காடு, 60 விழுக்காடு குறைக்க முடியுங்கிறது தான் இந்த கிராஃபைட் இருக்கும் பொழுது. கிராஃபைட் வந்து உறிஞ்சு எடுத்துருதுங்கிறது தான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 2.6ல இருக்கு. என்ன குறைஞ்சு போச்சா? மின்சாரம் போயிடுச்சு மறுபடியும்